இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 4வது தலைப்பு சதாசிவலிங்கம். பாடல் எண் 1743. நெஞ்சு சிரம் சிகை நீள்கவசம் கண்ணாம். இது முதலடியில் சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 பாடல்களை பார்த்துருப்போம். இந்த அருளை கொடுக்கக்கூடிய அந்த சதாசிவ லிங்கம், இந்த இறைவனுடைய ரூபம் எப்படி இருக்கிறது, அவர் எப்படி அருளை கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்றாரு. இப்போ இதில் ரூபம் இல்லை லிங்கத்துக்கு, அருவுருவத்தில் தான் இருக்காரு. ஆனால் இங்கே பார்த்தோம்னா ரூபம் இருக்க மாதிரியே இங்கே கொடுக்குறாரு. நெஞ்சு சிரம் சிகை நீள்கவசம் கண் இதெல்லாம் கொடுக்குறாரு. இப்போ நம்ம லிங்கம்னா ஃபிசிக்கலாக லிங்கமாகவே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த இடத்துல லிங்கம்னு சொல்லப்படுறதே, சதாசிவ லிங்கம்னு சொல்லப்படுறதே அருளை கொடுக்கின்றார். அந்த அருள் தான் எப்படி கொடுக்கப்படுகின்றது அப்படின்றதுக்கு ஒரு உவமையாகத்தான் இந்த பாடல்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு வர்றாரு. இப்போ முதல்ல நெஞ்சுனா தெரியும். சிரம்னா தலை, சிகைனா தலைமுடி. அடுத்து நீள்கவசம்னா நீண்ட கவசம். கண் தெரியும். ஸோ ஒரு 5 விதமான உறுப்புகள் சொல்றார். இந்த 5 உறுப்புகள் எதனை குறிக்கும் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, நெஞ்சு அன்பு கொடுக்கறத குறிக்கும். அன்பு உள்ள இருந்து ஊற்றெடுக்குது இல்லையா, அன்பு ஊற்றெடுப்பதையும் குறிக்கும். அடுத்து சிரம்னா தலை. அடுத்து சிகை தலைமுடி சொல்றாரு. தலைமுடி பார்த்தோம்னா அருளை கொடுப்பதை குறிக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், சிவபெருமானது தலைமுடி மேல இருந்து விரிந்து கீழே சுருள் முடி வரும், சடாமுடின்னு வரும். இது எல்லாமே அருளை கொடுப்பதை தான் முழுமையாக குறிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது தலை சொன்னோம். தலைக்கு விளக்கம் பார்த்தோம்னா, இப்ப எதா இருந்தாலும் சரி நம்ம சொல்லும்போது தலையாய முதல் காரியமா செய்யணும்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தலைனா இந்த தலைன்னு ஒரு பொருள் இருக்கு. இன்னொன்று அதற்கு உள்ள இருக்க பொருள், தலையை எப்படி ஒரு உடம்புக்கு முக்கியமான பொருளோ அதுபோல் எதா இருந்தாலும் தலையாய முதல் பொருளாக முதல் காரியமாக இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்கில் சொல்லுவோம். அப்போ இறைவன் இந்த இடத்துல எப்படி இருக்கார்? இந்த இடத்துல சிரம் தலையை குறிப்பது இந்த இடத்துல எது குறிக்கும்? இறைவன் இந்த இடத்துல சதாசருகாலம் தலையாய முதல் காரியமாக அருளை கொடுப்பதையே இங்கே இந்த இறைவன் செஞ்சு கொண்டே இருக்கிறார், சதாசிவலிங்கம். சிகை சொன்னோம், அருளை கொடுப்பது. அடுத்து நீள் கவசம் அப்படின்னு சொல்றாரு, நீண்ட கவசம். நீங்க கவசம் எதை குறிக்கிறது? இங்க இருக்கக்கூடிய அருளை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கிறாரோ அவங்களுக்கு தீமை ஏதும் ஏற்படாதவாறு ஒரு கவசம் போல காத்தலை குறிக்கும். கண்ணாம் அப்படிங்கிறாரு. கண் என்பது இங்க அருளை கொடுப்பதை குறிக்கும். 5 உறுப்புகள் சொல்லியிருக்காரு. ஸோ இறைவனுக்கு அப்படி இருக்கு. யாருக்கு? சதாசிவலிங்க இறைவன் ஒரு உறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. நேரடியாக உறுப்புகளை குறிக்காது, அது என்னென்ன செயல்களை செய்கிறது என்பதை குறிக்கும். இரண்டாவது அடியில வஞ்சமில் விந்து வளர் நிறம் பச்சையாம் அப்படின்னு சொல்ற. வஞ்சம் அப்படின்னா தீமை அப்படின்னு பொருள். ஸோ வந்தமில் விந்து அப்படின்னா தீமை இல்லாத, விந்துனா வெளிச்சம், ஒளி. ஸோ வஞ்சமில் விந்துனா தீமையும் இல்லாத ஒரு வெளிச்சம் ஒன்று இருக்கான். அந்த வெளிச்சம் எப்படி இருக்குன்னா வளர் நிறம் பச்சையாம் அப்படின்னு சொல்றாரு. வெளிச்சம் எப்படி இருக்கான்? ஒரு பச்சை நிறத்துல அது என்ன செய்தான்? வளர்ந்து கொண்டே இருக்கிறதாம் அந்த இடத்துல. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? 5 உறுப்புகள் இருக்கு, அது தன்னுடைய பணிகளை செய்து கொண்டே இருக்கின்றது. அந்த செயலானது இங்க ஒரு பச்சை என்பது ஒரு பசுமையை குறிக்கும். பசுமை நிற பச்சை பசேல்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பசுமை, அதை குறிக்கும். இன்னொன்று ஒரு பொருள் இருக்கு, பச்சை பசுமை என்பதைக்கு பொருள் கேட்ட மாதிரி உட்பொருள் ஒன்று இருக்கு, முற்றாதது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. முற்றுதல் என்னால் என்ன? இப்போ பச்சை பசேல்னு ஒரு காடு ஒன்று இருக்கு, அது முற்று பெற்றது அப்படின்னா என்ன? தன்னுடைய வளர்ச்சி வீதத்தை அதோடு நிறுத்தி விட்டது அப்படின்னு பொருள் முற்று பெற்றது என்றால். அப்போ அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் அது பசுமையா இருக்கும். அடுத்த நாள் என்ன ஆகும்? சிறிது சிறிதாக காய ஆரம்பித்து விடும். அப்போ முழுசா காஞ்சி முடிச்சவொடனே எப்படி இருக்கும்? அங்கே பசுமை இருக்காது. முற்று பெறாதது பசுமை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா 5 உறுப்புகள் இருக்கின்றது, 5 விதமான அருளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இது முற்று பெறாத ஒரு நிலையில் எப்பொழுதும் பசுமையாக இந்த அருளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன பொருள்? அந்த இறைவன் கொடுக்கக்கூடிய அருள் எல்லாமே நம்முடைய நன்மை மட்டுமே செய்து கொண்டே இருக்கிறது சதா சர்வ காலமும். எக்காலத்திலும் அது நிற்பதே கிடையாது. எத்தனை கோடி யுகங்கள் ஆனாலும் அது முற்று பெறாத நிலையில் இங்க அருளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இது 2வது அடியில புரிஞ்சுக்கலாம். 3வது அடியில செம் உரு செம் சுடர்க்கே சரி மின்னாகும் அப்படின்னு சொல்றாரு.
செம்வுரு அப்படிங்கிறாரு. செம்னா என்ன? செம்மையான, செழுமையான அப்படின்னு பொருள். உரு அப்படிங்கிறார். உறுதினா மிகுதி, மிக்க அப்படின்னு பொருள். ஒரு பொருளை உற்று இருப்பது, உற்று நோக்குதல். தன்னுடைய செயலிலேயே கண்ணும் கருத்துமாக இருத்தல். அப்ப இறைவனுடைய அந்த வெளிச்சம் எப்படி இருக்கா? இது இப்ப 2வது அடியில பார்த்தோம் இல்லையா? ஒரு பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெளிச்சம். 5 விதமான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய வெளிச்சம். இங்க மிகவும் செழுமையாக, மிகவும் அதிகமாக என்ன சொல்றாரு? செம் சுடர்க்கே அப்படிங்கிறாரு. செம் சுடர்ன்றது செம்மையான சுடர். செம்மையான சுடர்ன்றது இங்க அந்த அருள் வந்து நமக்கு கிடைக்குது இல்லையா? அந்த அருளானது என்ன செய்தா? எந்த இடத்துலயுமே சிறிதளவும் அது தீமையை இங்கு கொடுப்பதே கிடையாது. நன்மையை மட்டும் தான் அது கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதான் செம் சுடர் அப்படிங்கிறாரு. செழுமையான ஒரு சுடர் போல வெளிச்சத்தை நமக்கு கொடுக்குது. அது சரி மின் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. சரினா என்ன? இந்த இடத்துல சரிசமம் அப்படின்னு பொருள். மின்னாகும் அப்படின்னா இந்த இடத்துல மின் என்று குறிக்கப்படுவது மின்னல்னு சொல்லுவோம். அது ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் எப்படி இருக்குன்னா, ஆற்றலில் மிக அளவுக்கு அதிகமான ஆற்றல் இருக்கும். மின்னலுடைய ஆற்றலை நம்மளால கற்பனை செய்து பார்க்க முடியுமா? மின்னலுடைய ஆற்றலை நிச்சயமா நம்மளால கற்பனை செய்து பார்க்க முடியாது. அதீத ஆற்றல். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த மின்சாரத்தையே நம்மளால தொட முடியாது. அந்த மின்னலை கற்பனையே செய்து பார்க்க முடியாது. இதோட கோடிக்கணக்கான மடங்கு ஆற்றல் கொண்டது. அந்த மின்னல் இறைவியை குறிக்கும். மின்கொடியாளே அப்படின்லாம் பல பாடல்கள்ல சொல்லியிருப்பார். இறைவியை குறிக்கும். அப்போ இந்த இறைவன் வந்து மேல இருந்து இங்க அருளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இல்லையா? இறைவன் கொடுக்கிற இந்த அருள் கூட சரிசமமாக இறைவியும் அங்கு கலந்திருக்கின்றாள். இந்த இறைவி எப்படி கலந்திருக்காளா? அவளும் இங்க மிகப்பெரிய ஆற்றலோடு தான் நான் கலந்திருக்கா இந்த இடத்துல. அப்ப இறைவன் இங்க அருள் கொடுக்குறாருன்னா இறைவன் மட்டும்தான் கொடுக்குறாரா? சதாசிவலிங்கம் மட்டும்தான் கொடுக்குதான்னு கேட்டா இல்ல. அந்த அருளிலோடு இறைவியின் ஆற்றலும் அங்கு கலந்திருக்கிறது. இது 3வது அடியில. 4ஆம் அடியில செம் சுடர் போலும் தெசு ஆயுதம் தானே அப்படின்னு சொல்றார். செம் சுடர் போலும் ஒரு சிகப்பான, செம்மையான, செழுமையான இந்த சுடர் மாதிரி தேசு அப்படிங்கிறாரு. தேசு அப்படின்னா ஒரு ஒளி மிகுந்திருக்கிற, பொன்னொளி மிகுந்திருக்கின்ற அழகு, அறிவு, பெருமை இதெல்லாம் தெசு தான். ஆக்சுவலி தெசு ஆயுதம் தானேன்னு கொடுத்துருக்காரு. பட் அது தேசு. அது தேசு ஆயுதம் தானே அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆயுதம்ன்றது எது? இங்க தீமையை அழிக்கக்கூடியது. எந்த தீமையை அழிக்கக்கூடியது? இறைவன் தான் இங்க அருள் மிகுந்து இருக்கிறார். ஒரு தீமையும் இல்லை. நன்மையை மட்டும்தான் செஞ்சு கொடுத்துட்டே இருக்காரு. ஆனா தீமைகள் எங்க இருக்கிறது? நம்மிடம் இருக்கின்றது. உயிர்களிடத்திலும் இருக்கிறது. அதை சுற்றி மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய தடையாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீமையானது சூழ்ந்து இருக்கின்றது. இந்த தீமையை அது அழிக்கின்ற ஆயுதமாக இருக்கின்றது. இது ஆயுதமா இருக்கு. இறைவன் மேல இருந்து அருளை கொடுக்கிறாரு. இறைவியும் அந்த அருளோடு சேர்ந்து வரா. இறைவி ஒரு பக்கம் அருளை கொடுத்து அவர்களை இறைவனிடத்துக்கு மேல்நிலைக்கு செல்வதற்காக தயார் செய்கிறார். இறைவி என்ன பண்றா? உள்ள அந்த சதாசிவலிங்கத்துக்குள்ள இருந்து வரக்கூடிய அருள் கூட இருக்கக்கூடிய இறைவி என்ன பண்றா? இங்க இருக்கக்கூடிய மும்மலங்களை அழித்து கொண்டிருக்கின்றார். ஸோ இறைவன் நம்மை மேல்நிலை செல்லும் பயணத்திற்கு தயார்படுத்துகின்றார். இறைவி அந்த பயணத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய தீமையை அளிக்கின்றார். அப்ப 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், சதாசிவலிங்கத்திலிருந்து வரக்கூடிய அருளானது ஒரு 5 வித உறுப்புகள் கொண்ட அருளை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. உறுப்புகள்னா நேரடியாக உறுப்புகளோடு அவர் முகம் இருக்கு, அவருடைய உருவம் இருக்கு அப்படின்னு பொருள் அல்ல. அங்கிருந்து அவர் கொடுக்கின்ற அருள் என்ன மாதிரியாக இருக்கின்றது என்பதற்கு ஒரு உவமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த 5 விதமான உறுப்புகளும். ஒன்று அன்பை குறிக்கும். இன்னொன்று அவர் அருளை கொடுப்பதை முதன்மையாக வைத்திருக்கின்றார். 2 அந்த அருளை அவருக்கு தனியாக, இவருக்கு தனியாக என்று இல்லாமல் அனைவருக்கும் பொதுவாக, அந்த தலைமுடின்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லாருக்கும் பொதுவா, மழை எல்லாருக்கும் பொதுவா பெய்கிற மாதிரி அருளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இந்த இடத்துல. இவர் கொடுக்கின்ற அருளினால் எந்தவித தீமையும் அண்டாதபடி ஒரு கவசம் போலவும் இங்கு காவல் காத்து கொண்டிருக்கின்றார். கண் என்று சொல்லப்படுவதால் அருளை இங்கு வாரி கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இவர் கொடுக்கின்ற இந்த அருளானது ஒரு தீமையும் இல்லாமல் மிகப்பெரிய பச்சை நிற ஒரு ஒளி போல் அது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இது முற்று பெறாத நிலையில் எப்பொழுதும் பசுமையை மட்டுமே உயிர்களுக்கு கொடுக்கின்றது. இந்த வெளிச்சத்தில் சரிசமமாக கலந்திருக்கக்கூடிய இறைவியின் ஆற்றலானது அது அளப்பரிய ஆற்றல். ஒரு மின்னல் போல அளப்பரிய ஆற்றலாக அது இருக்கின்றது. இந்த ஆற்றல் என்ன செய்கிறது?
உயிரிழத்திலும் இருக்கக்கூடிய மும்மலங்களை அழித்து ஒழித்து ஒரு ஆயுதம் போல் அங்கு நின்று அழித்து ஒழிக்கின்றது. அதுதான் அந்த பாடலுடைய பொருள்.